அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் அப்படிங்கிறது நியர் டு அவர் நம்பர்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்லேயே இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், ப்ரீ மார்க்கெட்டாக இருக்கட்டும், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும், எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எவ்ரிடே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜும் உங்களை அதிகப்படுத்த முடியும். மார்க்கெட் இன்றைக்கி எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் இந்த 25,134 அப்படிங்கிற லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட லோ கட் ஆகாமல் இதிலிருந்தே மார்க்கெட் ஒரு சின்னதான ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதிலிருந்தும் ஒரு ட்ரெண்டிங்கும் அண்ட் இதிலிருந்தும் ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நம்ம ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி நிஃப்டி மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ராடேயில் ஒரு பெரிய விஷயம். அதுவும் டியூ டு ஐடி செக்டார் இம்பேக்ட்னாலேயே நமக்கு இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. என்னதான் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் பேங்க் நிஃப்டி மொமெண்டம் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்காமல் பிட்வீன் அவர் நம்பர்ஸ்குள்ளேயே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இது நிஃப்டியினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக எத்தனை கேண்டில் இந்த நம்பர்ஸ்லேயே 56,644 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஈவன் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமலும் இந்த லெவல் 56,544 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்லேயே மார்க்கெட் பிட்வீன் அவர் நம்பர்ஸ்குள்ளேயே இன்றைக்கி முடிஞ்சிருக்காங்களே தவிர்த்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது நிஃப்டி எந்த அளவுக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுத்துருந்தாங்களோ கம்ப்ளீட்டாக பேங்க் நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இன்றைக்கி முடிஞ்சிருந்தாங்களே தவிர்த்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கல. பட் ஈவன் தோ நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லோ இன்றைக்கி மார்க்கெட்டில். இதுக்கப்புறமாகவும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டிலும் அதான் லோ. அதுக்கப்புறமாகவும் மார்க்கெட் ஒரு லோ வைக்க முடியாமல் கம்ப்ளீட்டாக அதுக்கு மேலேயே மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருந்தாங்க. அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எம்சிஎக்ஸ் எல்லாமே மோர் தென் 5.5% கிட்ட ரிட்டர்ன்ஸ் இன்ட்ராடேயில் கொடுத்துருக்காங்க. நாம் 1 டே பிஃபோராகவே ப்ரிடிக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் மோர் தென் 2%, மோர் தென் 5% இன்ட்ராடேயில் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் உங்களுடைய அனாலிசிஸையும் பொறுத்து அந்தந்த இன்ட்ராடே ஸ்டாக்கில் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, பேங்க் நிஃப்டி எந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் டுடே தெர் இஸ் நோ மொமெண்டம் கேண்டில், அதாவது மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிற 5 மினிட்ஸாக இருக்கட்டும் 50 மினிட்ஸாக இருக்கட்டும் அந்த பர்டிகுலர் டேயில் நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக ஒரு 12 o'clock வரைக்குமே 12:30 வரைக்குமே நமக்கு அந்த மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இன்னைக்கு கொடுக்கவே இல்லை. இது மாதிரி மொமெண்டம் டே இல்லை அப்படின்னா அந்த மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வராது. அப்படி வராத டேட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தாலே நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஈவன் மொமெண்டம் கேண்டில் வர டேயில் மட்டுமே நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது அரௌண்ட் 25,200 மோர் தேன், அதாவது 88ல் எடுத்த என்ட்ரிஸ் மோர் தென் 139 வரைக்குமே போயிருந்தாங்க. மோர் தென் 50 பாயிண்ட்ஸ் அதுலேயும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் இது மாதிரியான எவ்ரி லைவ் அப்டேட் மார்க்கெட் ரன் ஆகும் பொழுதும் சரி, ப்ரீவியஸாக நம்ம போடுற வீடியோலையும் சரி நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பார்த்து டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக எவ்ரிடே நீங்கள் அவங்களையும் லேர்ன் பண்ண வைக்க முடியும்.
இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 12th ஜூன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். அது மாதிரி நமக்கு 19th அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கம்ப்ளீட்டாக இன்னையுடைய கேண்டிலே வந்து நமக்கு அந்த 12th ஜூனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு புல் ரனில் இருக்கிறத இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அகெயின் வந்து இந்த 19th மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நமக்கு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிள் தான் அதிகம் அப்படிங்கிறது ரொம்ப பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதன்படி இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த 12th ஜூனுக்கு மேலே க்ளோஸாக இருக்கிறது ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங். குளோபல் மார்க்கெட் வந்து குளோபல் நியூஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் வந்து நமக்கு வந்து டவுன் சைடாக காட்டியிருந்தாலும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ்டாக வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு புட் ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டல் அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் அதிகமே தவிர்த்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணால் மட்டுமே கண்டினியூஸாக நம்மளால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் நவ் 12th ஜூனுக்கு மேலே இருக்கிறது ஸ்டில் வந்து நமக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். மறுபடியும் வந்து இந்த இடங்கள் டச் ஆகும் பொழுது இந்த நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள் டச் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம லாங் போகலாம். நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பெஷலி வந்து நாளைக்கு நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாமே கிட்டத்தட்ட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் இது எல்லாமே நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும் பொழுது என்னதான் மார்க்கெட் வந்து ஒரு 50% மொமெண்டமாக நம்ம எதிர்பார்த்தாலும் இது மாதிரியான எக்ஸ்பைரி டே அப்போ கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நியூ ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரியான டேல அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடு என்ட்ராகும் பொழுது உங்களுடைய கேபிட்டலையும் உங்களுடைய ப்ராஃபிட்டையும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த வந்து கம்ப்ளீட்டாக பார்த்த ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து இன்னுமே இருக்கிற 2 to 3 டேஸில் வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்மிங் 2 டேஸில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடு என்ட்ராகணும். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 13th ஜூன் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லும். ஜூன் மந்தினுடைய லோ அப்படிங்கிறது இந்த 13th ஜூன். இந்த ஜூன் மந்தினுடைய 13th வந்து பேங்க் நிஃப்டிக்கு இம்பார்ட்டண்டான டேட் அப்படிங்கிறத ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து ஹெச்பிடி லிஸ்ட்டில் கொடுத்துருந்த டேட் வந்து 13th ஜூன். எக்ஸாக்ட் அப்படின்னா இந்த மந்த்துக்கான லோ அப்படிங்கிறது 13th ஜூன். எந்த அளவுக்கு ஆக்குரேட்டாக வந்து அந்த டேட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸ்டில் இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்க வரைக்குமே லாங் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம பிஃபோராகவே சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க கம்பேர் தான் நிஃப்டி அப்படிங்கிறதையும் கிளியராக நம்ம சொல்லியிருந்த விஷயம் அதுதான். மறுபடியும் நமக்கு அந்த 19th கேண்டிலுக்கு அப்புறமாகவும் ஃபர்தராகவும் நமக்கு வந்து லாங் தான் க்ளோஸாக இருந்தாங்க. ஸ்டில் மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் 57,049 நோக்கி இப்போ டச் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். பட் இது இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஃபர்தராக இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது மட்டுமே இதுக்கப்புறமாக ஒரு அப்ட்ரெண்ட். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல் நமக்கு டச் ஆகிட்டு ஒரு டே கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். மறுபடியும் இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற பாசிபிள் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து இருக்காங்க. 5749 அப்படிங்கிறதும் 56,621 நம்ம இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளையுடைய வியூ படி நமக்கு எக்ஸ்பைரி இருக்கிறனால கண்டிப்பாக வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ சேஃபான ஒரு ட்ரேடை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுமான ஒரு டேட் நாளைக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 26th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 26th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 26. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 26th ஜூன் ஹெல்த் கேர், ஆயில் அண்ட் கேஸ், PSU பேங்க் இந்த செக்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நல்ல பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். 5 minutes படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டிலில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போட்ட வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நேற்று நம்ம போட்ட வீடியோலையும் சரி. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு
அதை பார்த்ததுக்கு அப்புறமாகவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே எங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.